இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ALH த்ருவ் என்ற ஹெலிகாப்டர் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பயிற்சியின் போது விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த விபத்து தொடர்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது கடலோர காவல்படை தரப்பிலிருந்து? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்திய கடற்படைக்கு சொந்தமான அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர், அதாவது ALH த்ருவ் ஹெலிகாப்டர் இன்று காலை வழக்கமான ஷார்ட்டை, அதாவது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது போர்பந்தர் விமான நிலையத்திற்கு அருகே இந்த விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் மற்றும் 3 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்பது குறித்த தகவலை கடற்படை இதுவரை வெளியிடவில்லை. இருப்பினும் உடனடியாக அவர்கள் அருகில் இருந்த சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தற்போது 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் உயிரிழப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் கூட தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. முதற்கட்ட அந்த விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது போன்ற த்ருவ் ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாவது இது முதன்முறை அல்ல. கடந்த காலங்களிலும் சில தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக பல முறை இந்த ALH, அதாவது அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர், இந்த த்ருவ் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் இதே போன்ற ஒரு விபத்து நடைபெற்றிருக்கின்றது. எத்தனை பேர் இதில் பயணம் செய்தனர், எத்தனை உயிரிழப்பு, யார் யார் காயமடைந்திருக்கிறார்கள், அவர்களது நிலை என்ன என்பதை கடற்படை இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நேரத்து செய்தியாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.